எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து இடியாப்ப மாவு, வீட்டிலே செஞ்ச இடியாப்ப மாவுங்க. நான் வீட்டில் செஞ்ச மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடை மாவு எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் 1 கப்பு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அந்த தண்ணியை ஊற்றி நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப சூடாக இருக்குங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதை சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்லா சூடாக இருக்குது. இப்போ அது ஆறுற டைமில் ஒரு பாத்திரத்தில் பால் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கப்பால் 3 கப்பு பால் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஏதாவது ஒரு அளவு கப்போ டம்ளரோ எடுத்துக்கோங்க. எல்லா அளவுகளும் ஒரே கப்பில் அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ 3 கப்பு பால் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. இது வந்து பால் வந்து நல்லா காயட்டும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா டைட்டாக இந்த மாதிரி மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டிக்கலாங்க. நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து உருட்டிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இந்த ஆடை படிது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க அடிக்கடி. இப்போ எல்லாமே நான் வந்து உருட்டி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த பாலை வந்து இந்த பாலில் வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றா பொறுமையாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேர்த்துட்டு இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேங்க. இப்போ அதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. எடுத்துன்னு வந்துட்டு இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு இதை நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துடலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து 1 கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன இந்த கொழுக்கட்டைகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த 1 கப்பு திக்கான தேங்காய் பால் வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இந்த கப்பில் 1 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருங்க. இப்போ ஃபைனலாக இதில் வந்து ஒரு 5 ஏலக்காவை வந்து தட்டி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இன்னுமே நல்ல ஒரு டேஸ்டான க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வர்றதுக்கு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்த இந்த அரிசி மாவை இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு கொதிச்சதும் நம்ம இதை இறக்கிடலாம். அப்போ வந்து நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சாப்பிடவும் நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது கொதிக்குது. அவ்வளோதான், கொழுக்கட்டைகளும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப சூப்பரான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணி